ஒரு நடக்க முடியாத வயசான பாட்டி தன்னோட வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் மாம்பழங்களை வச்சு யாராச்சும் வந்து வாங்கிட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கமா வந்து ஒரு வழிபோக்கர் பாட்டி மாம்பழம் விக்கிறத பார்த்து பாட்டி கிட்ட போய் ஒரு மாம்பழத்தோட விலை என்ன அப்படின்னு கேக்குறாரு. பாட்டியும் ஒரு மாம்பழத்தோட விலை 20 ரூபாய் அப்படின்னு சொல்ல அந்த வழிபோக்கர் என்கிட்ட வெறும் 10 ரூபா தான் இருக்கு, அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்ததால எனக்கு ரொம்பவே பசிக்குது, உங்களால முடிஞ்சா 10 ரூபாவை வாங்கிட்டு எனக்கு இந்த மாம்பழத்தை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் அப்படி சொல்லும் போது அந்த பாட்டிக்கு அவர் மேல இறக்கம் ஏற்பட்டு, தம்பி காசெல்லாம் வேணாம், இந்த மாம்பழத்தை நீ சாப்பிடு அப்படின்னு ஒரு மாம்பழத்தை அவர் கையில கொடுத்து அவர் வழி அனுப்பி வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் 2 பேர் அந்த பாட்டி கிட்ட வந்து, நாங்க மாம்பழம் வாங்குறதுக்காக சந்தைக்கு போயிருந்தோம், அங்க எல்லா கடைகளும் பூட்டி இருந்துச்சு, அப்போ அந்த வழியா வந்து ஒரு வழிபோக்கர் இப்படிதான் ஒரு வீட்டுல ஒரு பாட்டி மாம்பழம் வித்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட ரொம்ப இனிமையான மாம்பழங்கள் இருக்கு, அங்க போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க, அதுக்காகத்தான் நாங்க உங்களை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாட்டியும் ரொம்பவே சந்தோஷத்தோட அந்த மாம்பழங்களை வித்து காசு வாங்கிக்கிறா. நாம பண்ற ஒரு உதவி இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு உதவியா வந்து நிற்கும்.